கொடுங்கம்மா, அது கொஞ்சம் கொடுங்க. அம்மாடா ஒட்டு பிடிச்சாச்சா? இதுக்கு கொடுக்கலாம் பாருங்க. இன்னொரு ஆடு இருக்கு, இந்த ஆடுக்கும் கொடுக்கலாம். அது பாவமா நிக்குது, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. இந்த ஒரு கட்டத்துக்கு மேல வேண்டான்றும் பாட்டு. இன்னும் கொஞ்சம் கிளை வேணும், இன்னும் வேணும், இன்னும் எங்களுக்கு வேணும். வேப்பமா தேவோட ஸ்கூட்டி நான் பிடிங்க. என்னடா பண்றீங்க? சாப்பிடாதடா அந்த இலையா. எந்த இலை? அந்த இலை சாப்பிட்டு அங்க ரெண்டு குட்டி இருக்கு அதுங்களுக்கு. பெருசு கொடுத்து பார்ப்போம். எனக்கு பயமா இருக்கு கைஸ். பெருசு கொடுக்குறோம், பெருசு வேற சாப்பிட மாட்டேங்குது. சரி சின்னது பார்ப்போம். நம்ம வந்து போய் குட்டிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சாப்பிடுங்க. சரி நம்ம வந்து குட்டிக்கு கொடுக்குறோம். குட்டி வேற சாப்பிட மாட்டேங்குது. சரி வேற எதுக்கு கொடுப்போமே, இந்த கோட்டுக்கு கொடுக்குறேன். சாரி கைஸ், வீடியோவை கட்டிட்டேன். அங்க ரெண்டு குட்டி இருக்கு, அதுக்கு பேர் நீ கூடுறா. ஃபர்ஸ்ட் என்ன இப்ப அக்கான்னு கூப்பிடு. அதுங்களுக்குலாம் நான் இன்னும் வேப்ப சாப்பிடுமே இல்ல. இந்த நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. இப்போ நமக்கு வந்து இலை எடுக்க போகிறோம். இலைய பாருங்க, இதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஆன இலை. ஒரே ஒன்று எடுத்துக்கலாம். யாரும் சாப்பிட்றது இது ஸ்பெஷலாக இருக்குன்னு சாப்பிடுது கைஸ், சூப்பராக இருக்குது. அதான் அது சாப்பிடுது. சரி நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்து போய் கொடுப்போம் அதுக்கே. சரி ஒரு 2-3 இலைகள்லாம் எடுத்துக்கோ. கை நீனா அவனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. டேய் என்னால ஆடு மேலே உட்காந்து விழுந்துருப்பேன். நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த இலையில் ஐயா கைஸ் நம்ம இலை பிரிஞ்சு போடுச்சு கைஸ். வாங்க இப்போ நான் ஆடை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. உனக்கு இலை வேணுமாம்மா? சரி சரி. எல்லாங்க ஆடு என்கிட்ட தான் கைஸ் வருதுங்களே. எல்லா ஆடுகளும் என்கிட்ட வர்றதுனால சரி இந்த ஆடுகளுக்கு தான் நாம் இதெல்லாம் எங்கள் வீட்டு பசங்க. சரி வாங்க ஒரு கிளை ஃபுல்லாக எடுத்துடலாம். எந்த கிளை இந்த கிளை வேண்டாம், இந்த கிளை வேண்டாம், இது போதும். இப்படி எடுத்துக்கிட்டோம் நிறைய இந்த மாதிரி இலைகள். வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்பெஷலாக நல்லா பெருசாக எடுக்கலாம். இந்த ஆடு வேறு என்கிட்ட ஓடி வருது. இந்த ஆடுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாட்ருக்கு. இந்த ஆடுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாட்ருக்கு கைஸ். ஏன்னா நான் பெரிய பெரிய இலையை கொடுத்துட்ருக்கேன். சாப்பிட்டு இந்த இலையை மட்டும் இந்த இலை தான் அதுக்கு பிடிச்சிருக்குடா. டேய் ஏன்னா பால் இருக்குல்ல லைட்டா. இல்லை லைட்டா பால் இருக்குல்ல. சரி நம்ம வேற இலை கொடுத்து பார்ப்போம். வேற இலை வேற இலை வேற இலை
பண்ணலான்னு இருக்கோம். எந்த ஆடுக்கு ஃபீட் பண்ணலான்ட்டு. எதுவும் புல்லு சாப்பிட மாட்டேங்குது, நம்ம கொடுக்குற இலைய சாப்பிடுது. கேமராவில் க்ளோஸ் அப் வருது பார்க்குது. ஓ இந்த குட்டி ஆடு பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஆடுக்கு கொஞ்சம் கொடுப்போம் தாங்க. இலைய எடுத்து கொஞ்சம் இந்த உனக்கு கொஞ்சம் அது அது சின்னது சாப்பிட மாட்டேங்குது. இது சாப்பிட்றோம். அதுக்கு பிடிச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்காகவும் இந்த பெரிய இலை தான் பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் வைரல் ஆயிடுச்சுன்னா செம்ம லைக்ஸ் பறக்க போகுது கைஸ். இது கொடுப்போம். பாவமாக இருக்குது கைஸ் இந்த குட்டியாடை பார்த்தாலே. சரி வாங்க. எப்படி சாப்பிடுதுன்றது அந்த பெரிய ஆடு. ஒரு கிளையா ஃபுல்லாக எடுத்துட்டாடா. உன்னை வீடியோ எடுத்துட்டேன் சீக்கிரம். சரி அப்படியே ஒரு கிளை ஃபுல்லாக உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டுதில்ல. இப்போ உன் ஸ்ட்ரென்த் எல்லாம் நீ காட்டுற. நான் உன்னை வீடியோ சோஷியல் மீடியாவில் போட போகிறேன். டே சீக்கிரம். இதுக்கு ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபா. சரி நம்ம வந்து வேறு ஆடு கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆடுகள்லாம் க்யூட்டாக இருக்குது. அந்த சின்ன ஆடை பார்த்து நம்ம மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி நான் போய் சின்ன ஆடுக்கு கூட்டுவேன். சின்ன ஆடுகளுக்கு சின்ன ஆடு குர்ரா 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 குர்ரா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பெரிய ஆடுக்கு பெரிய ஆடுக்கு கொடுக்குறோம். பெரிய ஆடு வந்து என் மடியில் போடுறோம். இங்கே போடு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடாத சரியா. அதுக்கு சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும். போதும். நம்ம வந்து இது இப்படி போட்டோம். நான் வேற அதுக்கு முன்னாடி போட்டேன் கைஸ். இப்போ என்னோட இவ்வளோ இலை பிடிச்சிருக்கோம். சரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டு இந்த லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே தான் இருக்கும், அதையும் போட்டுருங்க. சீக்கிரமாக அது ரெண்டுத்தையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ காமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நான் எதை பற்றி வீடியோ பண்ணணுமோ அதை வச்சு நான் வீடியோ பண்ணுறேன். அதுதான் உங்களுடைய பெஸ்ட் கோல்னு நான் சொல்லுவேன். சரி அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே தான், அதுவும் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் போட்டுடலாம். இந்த பெரிய ஆடு வேற ஒரு ஓஹோ சத்யாக்கா வீட்டு ஆடு. சரி பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம் புது வீடியோ.